ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னா உலகம் முழுக்க ஒரே கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா ஆகும். அலெக்சாண்டர் காலத்துல இருந்துச்சு, ரோமர்கள் காலத்துல இருந்துச்சு, நேபுகாத்நேச்சர் காலத்துல இருந்துச்சு. இப்ப நீங்க இதுல கூட பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்களேன். அங்க வசனம் என்ன சொல்லுது? பூமி எங்கும் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை பிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஒரு 3 கண்டம் தான் இருந்துச்சு, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. இந்த 3 கண்டத்துக்கும் கட்டளை போட்டானா. சோ டோட்டல் வேர்ல்டும் அவன் கண்ட்ரோல் அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப அதே மாதிரி இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது, நியூ வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. இந்த நியூ வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் போது மிக முக்கியமாக 4 விஷயங்கள் உலகம் முழுக்க இருக்கும். முதலாவது, உலகம் அனைத்துக்கும் ஒரு லீடர் இருப்பார், ஒன் லீடர். ரெண்டாவது, உலகம் அனைத்துக்கும் ஒரு மொழி இருக்கும். மூன்றாவது, உலகம் அனைத்துக்கும் ஒரு வணிகம், ஒன் கரன்சி, எல்லாம் அப்படி இருக்கும். வணிகம்னா அது சம்பந்தப்பட்டது. நாலாவது, உலகம் முழுவதும் ஒன் ரிலீஜியன் இருக்கும். இது ஒன் வேர்ல்டு கவர்மெண்டினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம்.